மொத்த குடும்பமே அடித்து சென்ற நிலையில் ராமசாமி மட்டும் உயிர் பிழைத்த நிலையில் உறவுகளை தேடி அலைந்துள்ளார். இறுதியாக மகளின் ஒரு கை மட்டும் கிடைத்துள்ளது. மருமகன் பெயரோடு அணிந்திருந்த மோதிரத்தை வைத்து அடையாளம் கண்டு அதை வைத்து இறுதி சடங்கு செய்துள்ளார். தகன மேடையில் துணியில் கட்டப்பட்ட ஒரு கைக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தும் அவரது புகைப்படம் காண்போரை கலங்க வைத்துள்ளது. நிலச்சரிவு ஏற்பட்ட நாளில் சுற்றுவட்டார மக்களே மீட்பு பணியை முதலில் துவங்கினர். இதற்கிடையே இரவு 2 மணிக்கு ஏற்பட்ட நிலச்சரிவின் போது முதலாக தகவலை சொன்ன பெண்ணும் மண்ணோடு சென்றது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சூரல்மலை கிராமத்தை சேர்ந்தவர்தான் நீது ஜோஜோ. சம்பவத்தன்று நள்ளிரவு 1:30 மணிக்கு இவரது வீட்டை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. உடனடியாக செல்போனை எடுத்தவர் தனக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் அழைத்து தகவலை கூறியுள்ளார்.